ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு பப்பாளி பழம் அல்வா பண்ணிக்கலாம். பப்பாளி பழத்தை நான் மிக்சியில் அரைச்சி அல்வா பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. அங்கே பாருங்கள், அல்வா கரண்டியில் ஒட்டாமல் விழுது. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் நான் ஒரு 3 கப் பீசஸாக நறுக்கின பப்பாளி பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நெய் மெல்ட் ஆனதும் அதை நம்ம மிக்ஸிலேருந்து சட்டியில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் இது அடி பிடிக்காமல் நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் கம்மியாகி நல்லா அல்வா பதத்துக்கு வர வரையிலும் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் வற்றி கம்மியாயிடுச்சு பாருங்கள். இதை பாருங்கள், கெட்டி ஆகிருக்கு, தண்ணி கம்மியாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து 3/4 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். நான் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இனிப்பெல்லாம் கரெக்டாக டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட் டைம் வெல்லம் வச்சு ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் சுகர் போட்டே ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்த தடவை நம்ம வெல்லம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்ல கெட்டித்தன்மை சீக்கிரம் கிடைக்கும். அதனால் இப்போ மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். வீட்டில் பண்ண நெய். இதை பாருங்கள், நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் கேர்ஃபுல்லாக கிண்டணும், ஏன்னாக்கா அது அடிபிடிக்கும் இனிமே தான். இதை பாருங்கள், இப்படி சட்டியில் ஒட்டாமல் வர வரையிலும் நம்ம கிண்டி எடுக்கணும். அதுதான் அல்வா. அவ்வளோதான், ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சர்வ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதேமாரி பண்ணி சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி அல்வாவில் ட்ரை ஃப்ரூட் எதுவும் போடல. நீங்கள் ட்ரை ஃப்ரூட் இருந்தால் போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்துட்டு முந்திரி பருப்பு, பாதாம் கட்